அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரியுடைய தமிழாக்கங்க. இந்த கதையுடைய தலைப்பு லாஸ்ட் லீஃப், கடைசி இலை. இதனுடைய ஹீரோயின் ஒரு நோயாளி. ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்ந்துருக்குறாங்க. அவங்களுடைய மனசில் ஆனால் அளவு கூட நமக்கு சரியாயிடும், குணமாயிடுங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால் அவளுடைய மனசும் பாதிக்கப்பட்டு அவள் சாப்பிட்ற எந்த மருந்துமே அவளுக்கு எந்தவித நன்மையும் அவளுக்கு கொடுக்கல. ஆனால் அவளை பார்த்துக்கிற அந்த நர்ஸ் மட்டும் ரொம்ப நம்பிக்கையோட அந்த நோயாளி பெண்ணை ரொம்பவுமே ஊக்கப்படுத்திகிட்டே இருந்தாங்க. எப்பவுமே எண்ணங்கள் வலுவுடையது இல்லைங்களா? அவளுடைய அறைக்கு வெளியில் ஒரு மரம், அந்த மரம் தன்னுடைய இலைகளை தினமும் உதிர்த்துக்கிட்டே இருக்குது. அந்த காட்சி அந்த நோயாளியாக படுத்திருக்கிற அந்த பொண்ணை ரொம்பவும் பாதிக்குது. அதை காமிச்சு அதை போல் நானும் செத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான் அந்த பொண்ணு. மரத்துடைய ஒரு இலையை தவிர எல்லா இலையும் உதிர்ந்து போச்சு. அந்த கடைசி இலை விழும்போது கண்டிப்பாக நம்மளும் இறந்துருவோம் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறான். சோகத்தோடைய உச்சத்துக்கே அந்த பொண்ணு போயிடுது. அந்த நர்ஸ் பொண்ணு எவ்வளவு தைரியம் சொல்லியும் அந்த நோயாளி பெண் அதை நம்பவே இல்லை. நாளைக்கு காலையில் கடைசி இலை உதிரும்போது நம்மளும் உதிர்ந்துருவோம் அப்படின்னு நம்புகிறான். பொழுது விடியுது. என்ன ஆச்சரியம், அந்த ஒத்த இலை உதிரவே இல்லை. இதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது. நம்பிக்கை விதை முளைச்சிருச்சு. அந்த ஒற்றை இலை போல் கண்டிப்பாக நம்மளும் வாழலான்னு எண்ண ஆரம்பிச்சிட்டான். மருத்துவங்களோட மருந்துகளோட நன்கு ஒத்துழைக்கிறா. ரொம்ப சீக்கிரமாக குணமடைஞ்சிட்றா. அவள் வீட்டுக்கு போகிற நாள் வருது. அந்த நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு அந்த மரத்தருகளை கூட்டிகிட்டு போகிறா. அந்த நர்ஸ் அந்த மரத்தில் இருக்கிற அந்த ஒற்றை இலையை பறித்து அவகிட்ட கொடுக்குறா. அது வெறும் துணியில் வரையப்பட்ட ஒரு செயற்கையான இலை அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரிய வருது. அப்போ அந்த நர்ஸ் சொல்கிறா, இந்த மரத்துடைய கடைசி இலை உதிர்றதுக்குள்ளே ஒரு ஓவியனை கூட்டிகிட்டு நான் வரைஞ்ச இலையை தான் இந்த மரத்தில் நான் ஒட்டி வச்சுருந்தேன். இது உனக்கு உன்னுடைய நம்பிக்கையை வளர்க்குற கருவியாக அமைஞ்சு வெற்றி கிடச்சிருச்சு நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா நம்பிக்கை என்னெல்லாம் செய்யுதுன்னு? அதாவது இதில் நம்பிக்கை கண்டிப்பாக எல்லாமே நமக்கு செய்யுது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம அம்மா அப்பாவை தாண்டி யாராவது ஒரு உறவு நமக்கு இப்படி நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி உண்மையான ஒரு நட்பு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள விட ஆகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஒரு நம்பிக்கையுடைய தூறல் பட்டா கூட போதுங்க, செடி பூக்கள் எல்லாமே பூத்து கொழுந்திருக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.